இப்போ இங்கே வரப்போகிறவங்க என்ன எதிர்பார்த்து வரலாம்? இங்கே இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இங்கே வந்தால் சார் ஒரு ட்ரைனராக வெளியில் போகலாம் சார். உண்மையாக இங்கே வந்தால் ஒரு ட்ரைனராக வெளியில் போகலாம் சார். அந்த அளவு நானும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் சார். நீங்களுமே எந்த வகையிலுமே சலிக்கலை. இப்போ எங்கள் கிளாஸ்லாம் எடுத்துருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் ஓப்பனாகவே இதுதான் வரும், இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்பி நானே ஆர்டர் எடுப்பேன் சார். நானே ஆர்டர் எடுத்துருவேன் சார். சார் என் பேர் ஆனந்தி சார். நான் காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து உங்களை எப்படி தெரியும்னா யூடியூப் மூலயமா எனக்கு தெரியும் சார். நான் ஜூட் பேக் தைக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து உங்களோட பேஜ் பார்த்தப்ப நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்தேன், கிளாஸ்க்குன்னு வந்தேன் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருக்குது? எப்படி இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு பியூட்டிஷியன் நான் பண்ணுவேன் சார். அப்புறம் டைலரிங் கற்றுருக்கேன். அப்புறம் வீட்லேயே கொஞ்சம் நைட்டி இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பேக் மேலே எனக்கு கொஞ்சம் ஆசை அதிகம் சார். ஹேண்ட்பேக்னால் ரொம்ப ஆசை. அதனால் நான் ஒரு ஃப்ரீ கிளாஸ் மூலயமா போனேன் சார். ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு இன்னும் நான் கற்றுக்கிட்டோன்னு ஆசைப்பட்டேன். அதில் தேடி பார்க்குறப்ப தான் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் சார் நான் அந்த ட்ரைனிங்க்கே வந்தேன். நிறையா போராட்டம், அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங்க்கே வந்தேன் சார். இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்மளால் முடியணும், சாதிக்கணும் அப்படின்ட்டு வந்து 2 நாள் தான் சார் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார். நான் நினச்சிக்கிட்டு தான் சார் வந்தேன். ஆனால் 3 நாள் 2 நாள் என்ன கற்றுக்க முடியும்? 13 நாள் ட்ரைனிங்லேயே நம்ம கம்மியாக தானே கற்றுக்கிட்டோங்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. நாங்களே ஒரு மெட்டீரியல் நானே தான் சூஸ் பண்ணேன், நானே கட் பண்ணேன். எல்லாமே நான் என்னோடய இஷ்டத்துக்கும் தைக்க விட்டீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சார். ஸ்பெஷலாக அது தேங்க்ஸ். அதேமாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் சார். நீங்கள் சொல்லி கொடுத்தது விட இப்போ நானாக ஒன்று எடுத்து கூட தைச்சி பார்த்தேன். நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப கம்மி தான். இன்னும் தனியா நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும். இன்னும் நிறைய இருக்குது சார். இன்னும் நிறைய கற்றுக்க இருக்குது. இன்னும் நிறைய கற்றுக்கணும் சார். சரிம்மா. இப்போம்மா இப்போ 3 நாள் நம்ம பயிற்சி நடக்குது. ஆமாம் சார். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த தையல்லாம் தெரியாது, முடியுமா? பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை சார், நார்மலாக தான் எனக்கு நான் எல்லா டைலரிங்கே தெரிஞ்சு எனக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை ஒரு நாளைக்கு 4 பேக் தைக்கிற அளவு ஒரு ஆர்வம் வந்துட்டு சார் எனக்கு. அடுத்தடுத்து கற்றுக்கணுங்கிறதே நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த இடத்துல நிறைய கற்றுக்கிட்டு போகிறேன் சார். நான் அது ஒரு பெருமை தான் எனக்கு. ஆமாம். நான் நார்மலாக ஒரு மிஷினில் தான் சார் தைச்சேன். இந்த மிஷின் இன்றைக்கி தான் நான் பழகினது. நான் 12 வருஷம் டைலரிங்கில் 12 வருஷத்துக்கு முன்னே கற்றுக்கிட்டேன். இந்த ஜூட்டுங்கிறது இப்போ தான் ஒரு 2 நாள் கிளாஸ் தான். அதில் இத்தனை வருஷம் சர்வீஸில் இன்றைக்கி தான் நான் பவர் மிஷின்லேயே உட்காந்துருக்கேன். அது இப்போ வரையும் நான் மெரிட் இந்த இதில் தான் தைச்சேன், சின்ன மிஷின் தான். ஆனால் அதில் பழகினா தான் இதில் நம்ம ஜெயிக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சார் இதில் ஈஸியாக போயிடுது சார் கிளாஸ். அதில் வந்து ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டு தைக்கிற மாதிரியும் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஐடியாவும் எனக்கு கிடச்சிச்சு சார். நிறைய ஐடியாவும் கிடச்சிச்சு. ஆமாம். இப்போம்மா நம்ம கிளாஸில் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கலாம், இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் மைனஸ்ன்னு எதுவும் பண்ண எனக்கு சொல்கிறதுக்கு மைனஸ் இருந்தால் தானே சார் அது மைனஸ்ன்னு சொல்ல முடியும். எல்லாமே நல்லா தான் சார் இருந்தது எனக்கு. அதான் சார் இந்த ஃப்ரீடமே எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தானே சார். அந்த பாட்டில் எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்கன்னு மூளை கேமரா போடுறவங்க தான் சார் அதிகமாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுன்னு எங்களை நம்பி எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்கம்மா, எந்த மெட்டீரியல் வேணாலும் தைச்சிங்கன்னீங்களே சார், அதே எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தானே சார். இப்போ நம்ம தைச்ச பைய பார்த்தோன்னா நம்ம அப்படியே டைரக்டாக நம்ம சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆமாம் சார். நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்கம்மா? இது நான் வந்து பியூட்டிஷியன் சார். எனக்கு இதேமாரி ஒரு பேக் வேணும் சார். நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. இப்போ நானே ரெடி பண்ணியிருக்கேன் சார். இது கண்டிப்பாக நான் வந்து வாங்கணுன்னா ஒரு 400 ரூபா நான் கண்டிப்பாக கொடுத்து வாங்கியிருப்பேன்.
என்னோடய யூஸுக்கு எனக்கு தேவை 400 ரூபா கொடுத்து கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் சார். சூப்பர்மா. நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்லாம் எப்படிமா இருக்குது? எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்குறீங்க சார். எல்லாமே ஜிப்புலேருந்து ரன்னர்லேருந்து எல்லாமே ஒர்த்தாக கொடுக்குறீங்க சார் நீங்கள். இது நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சதை நீங்கள் அதை கொண்டு போவீங்க. ஆமாம். நானே உங்களுக்கு வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியானதை பார்த்துட்டு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு அதே கரெக்டு தான் சார், கரெக்டு. நல்லதுமா. சரிம்மா, இப்போ சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு வாங்க. நிறைய விசாரிப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே சார்கிட்ட 2-3 தடவை விசாரணை போட்டு வரலாமா வேணாமா ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நாள் கிளாஸ்லேயே போயிடலான்னு கூட ஒரு இது இருந்துச்சு சார் எனக்கு. ஆனால் இன்னைக்கு இல்லை, இன்றைக்கி நான் போயிருந்தேன்னா இவ்வளவு நான் கற்றுருக்க முடியாது சார். கண்டிப்பாக கற்றுருக்க முடியாது. நிறையாவே கற்றுக்கிட்டேன் சார். இன்னி ஒரு நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், நான் கண்டிப்பாக இதே வீட்டில் இருந்தால் என்ன ஒன்றும் எல்லா வேலையும் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். இது கற்றுருக்க முடியாது சார் என்னால். இன்றைக்கி ஒரு நாள் நான் இதை கற்றுக்கிட்டேன். அதுவும் 3 பேக் தைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்றைக்கி ஒரே நாளில் என்னாலேயும் முடியும் அப்படின்ட்டு ரொம்ப உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் பொறுமையாக நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இல்லை சார், நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டேன் சார் உங்களை, இடையில கேட்டேன். அதில் எதுலையுமே நீங்கள் ஆமாம். எனக்கு இன்றைக்கி பாருங்கள் 7:30, உங்கள் கிளாஸ் டைமே 5 o'clock சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இது நான் எதிர்பார்க்கல சார். இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 2 hours அதிகமாகவே நீங்கள் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. திரும்ப வரேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நம்ம சீக்கிரமாக ஒரு ட்ரெயினரா கண்டிப்பாக வருவேன் சார். கண்டிப்பாக வருவேன் சார். தேங்க்யூ. யூடியூப்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சேர்ந்து ஆமாம். சரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.